ஜிஎஸ்டி அட்வான்டேஜ் லோனு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், அதனால் என்ன அப்படின்னு சொன்னேன். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்களான்னா ஆமாம் சார்னா ஆமாம் சார் அப்படின்னாரு. சரி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் நான். இல்லை சார் ஏற்கனவே அப்ளை பண்ணியாச்சு சார் அப்படின்னாரு அவர். அப்ளை பண்ணியாச்சா, எப்படி பண்ணீங்க, முன்னே பண்ணிட்டீங்களான்னு. நேற்றே பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னார். நீங்களே பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் மேனேஜர் தான் பண்ணார் அப்படின்னாரு. மேனேஜரா அப்படின்னு பிரான்ச்சுக்கு போயிருந்தீங்களாண்ணா. ஆமாம் சார் பிரான்ச்சுக்கு போயிருந்தேன், மேனேஜர் தான் பண்ணி கொடுத்தாரு, இன்னும் கொஞ்சம் நாளில் சேங்ஷன் ஆகிடும்னு சொன்னார் சார். ஆனால் எத்தனை நாள் என்னான்னு சொல்ல சார். நான் கேட்டேன், அவருக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னாரு. ஏன் புரியல அப்படின்னா, அவர் வந்து ஹிந்தி சார், அவருக்கு ஹிந்தி தான் தெரியுது, இல்லைனா இங்கிலீஷ் தான் தெரியுது, ரெண்டு இடத்துல தான் பேசுகிறாரு. நான் தமிழில் தான்